அரசு வழக்கறிஞர் இடத்திற்கு பணம் கேட்கப்படுவதாக மீண்டும் ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்து சட்டத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது சார்ந்த ஆடியோவும் லீக் ஆகி இருக்கிறது. அந்த ஆடியோவை பார்க்கலாம். இல்லை, ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கு அந்த அந்த ஃபீல்டுலேயே அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அமௌண்ட்டு சார் இது ரொம்ப ஹெவி சார். என்னால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணுங்க, சரிங்களா? கம்மின்னா நம்ம ஒரு 12 பண்ணலாம். 12 பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா என்கிட்ட இருக்கனால பிரச்சனை கிடையாது. மத்தவங்க வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற ஏதாவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுன்னு கொடுக்கும் போது பெருசா போகும். இதெல்லாம் பெருசா போகும். அதனால நம்ம கிட்ட டேரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவனும் கேட்கல. அதனால அவங்களுக்கு பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். இப்ப 12னா ஓகே, 12:30 முடிச்சு கொடுக்கலாம். 12 lakhs எல்லாம் பயங்கர இல்ல சார். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் ஒப்பீனியன் வரும்ல. இப்ப பாத்தீங்கன்னா போன தாட்சி நிறைய இது வந்து லேண்ட் விஷயம் எல்லாம் பெண்டிங்லயே கிடக்கு. போன தடவை நிறைய லேண்டு நம்ம லேஅவுட் எல்லாம் பண்ணாம ஒரு அடி எல்லாமே இருக்கு. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு இந்த போன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மத்திய ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் நல்லா ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப கெடுபடியா தான் பண்ணாங்க. அப்ப ஒண்ணுல அவர் ஏதாவது லீவ்ல போனா மட்டும்தான் வேற ஆளை வச்சு அந்த ஒப்பீனியன் எல்லாம் வாங்கி எடுத்து பண்ணாங்க. ஆனா நிறைய லேண்ட் வந்து பெண்டிங்ல தான் எல்லாம் ஃபுல்லா வீடு போட்ட இடம். ஆக்சுவலி இப்போ எரணியல் எல்லாம் வரும்போது அதுவே ஒரு சின்ன கோர்ட்டு தான் சார். அங்கெல்லாம் அவ்வளவுக்கு ஒர்க் எல்லாம் வருமானா அப்படி கிடையாது. இங்க ஆல்ரெடி இருக்கிற ஜிபி சார் தெரியும், கிங்ஸ்லி சார். அவ்வளவுக்கு எல்லாம் அதுல அந்த அளவுக்கு அதுல ஏன்னா ஜிபி சாருக்கு ஒர்க்லயே கொஞ்சம் நான் பாத்திருக்கேன். நான் அவர் என்ன வந்து ஒரு கொஞ்சம் நாள் கேட்டிருந்தாரு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஒர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் அவ்வளவுக்கெல்லாம் இருக்கா சார். ஆக்சுவலி இந்த கோர்ட் ஒர்க் தான் கொஞ்சம் நிறைய மெயின் விஷயங்கள் அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. மெயின் விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு சின்ன விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட அப்படி அதெல்லாம் தான் உங்கள்ட்ட ஹெல்ப்புக்கு கேட்டிருப்பாங்க. மற்றபடி மெயின் விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் இன்னைக்கு தக்கரையில பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு இங்க முகமூடு இருக்குல்ல, முகமூட்ல இருந்து உள்ள அது ஒரு பெரிய லேண்ட். அது வந்து கொஞ்சம் கேஸ் லேஅவுட்ல ஆயிருக்கு. அப்ப ஜிபி ஒப்பீனியன் வந்து மத்த கிறிஸ்துராஜா நாம அப்படிதான் நினைக்கிறேன். அவருதான் அடுத்த லாஸ்ட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கே நாங்க 2.5 கொடுத்துருந்தோம். டிஜி மாத்து மேல உள்ள பத்திர விசாரம் தான் கொடுத்தாரு. 2.5 கொடுத்தாரு. அந்த ஊர் மட்டும் உங்களுக்கு வக்கீலுக்கு சம்பாதிக்க நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜிபி ஒப்பீனியன் நாங்க நல்லாவே வந்துடும். அமௌண்ட் உண்மையில சொல்ல போனா இதுல 15 கொடுத்து கேட்டதே ஓகே ஆச்சு. நாராயணா ஏற்கனவே ஒரு ஆளு சொல்லி ஓகே பண்ணி நம்ம வச்சிருந்தது. அடுத்து அவருக்கு நம்ம மாத்திரம். எனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி அகஸ்டின் அவரே எங்கள்கிட்ட கேட்டாரு. அவரே எங்கள்கிட்ட கேட்டாச்சு. அவரும் ஓகே பண்ணி 15 ஓகே பண்ணது. ஆனா அவரு குடிச்சிட்டு இருப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவியர் நல்லா இல்ல தான் நாங்க கொடுக்கல. அது அதிகமா குடிப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரே காரணத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தெரியாம இருக்காது. அதனாலதான் நாங்க யோசிச்சோம், சரி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருக்கோம். சரி, அதனால எப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை உடனே நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணி விடுவேன். ஓகே சார், கொஞ்சம் நீங்க யோசிக்கிறீங்க இதுல மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார், சரிங்களா? மேடம், நான் இது கமிஷன்லாம் போறனாலதான் நான் 12.5 முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு 2.5 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2.5 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்து முடிச்சு விட்டோம். ஆனா ஒரு 2 இயர் டிகிரி பண்ணுவாங்க. அவங்க கேட்பாங்க 10%, 15%, 10% வரைக்கும் கேட்கறான், 10-15 வருஷம் கேட்கறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது அது முடியுது. அதனாலதான் நான் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுது. சரி, அதை நம்ம கேட்கல. ஏன்னா நம்மள்ட்ட வரனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால டைரக்டா இருக்கும், நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நீங்க டைரக்டா அவங்களை மட்டும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நார்வல் உங்களை லிங்க் பண்ண உருவம் கேட்கல ஒன்றும். அதனாலதான் நான் அப்படி பேசுறது. சரி சார். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு 15,000 உங்களுக்கு 12.5 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல, ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12.5 தான் நம்மளுக்கு கையில கொடுக்குறோம். அவங்களுக்கு வரது 12.5 தான் கையில வரும்.
அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்தேன் அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது. ஓகே ஓகே சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னன்னா டிவிக்குள்ளாடி வரணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. அதுல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. பட் ஜிபி போஸ்டிங் கிடைச்சா அது நல்லா இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு அமௌண்ட்ங்கிறது கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியா இருந்த மாதிரி தான் சார் இருக்கு.